இன்னைக்கு காலையிலேருந்தே நல்ல வெயிலுங்க. பயங்கர வெயில் தாங்கவே முடியல. அப்போவே நினச்சேன், ஓஹோ! இன்னைக்கு இப்படி ஈவினிங் கொஞ்சம் மழை வரும்னு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 மணி இருக்கும். பயங்கர காற்று, அப்படியே புயல் காற்று மாதிரி, சுழல் காற்று மாதிரி அடிச்சுது. சரி, ஓகே, காற்று வந்தால் மழை வராதுன்னு சொல்லுவாங்களே, இது மழை எங்கே வரப்போகுதுன்னு பார்த்தா மழை நல்லா தூர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, இந்த கிளைமேட்டுக்கு டெய்லி காஃபி டீயை குடிக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு செம்பருத்தி டீயை போட்டு குடிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம கார்டனில் இருக்கிற 3 செம்பருத்தி பூவை எடுத்துகிட்டு வந்தேன். அதை பறித்து அது இதழ்களை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சேங்க. சரி, அது ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு கொதிச்சிட்டா போதும். அது நல்லா கொதித்த உடனே அதோடைய கலர் எல்லாமே, அதோடைய எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி ஒரு பிளாக் கலரில் ஆகிடும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸில் நம்ம வடிகட்டிடலாம். அதை வடிகட்டிட்டு ஒரு ஆஃப் லெமன், சின்ன லெமனாக இருந்ததுன்னா ஒரு ஆஃப் லெமன் போதும். ஒரு ஆஃப் லெமன் எடுத்து அதில் நம்ம பிழிஞ்சிடலாம். பிழிஞ்ச உடனே நமக்கு பாருங்களேன், அந்த கலர் அப்படியே மாறிடும். அப்படியே ஒரு பிளாக் கலராக இருந்தது, அந்த லெமன் ஊற்றின உடனே நமக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த லெவலுக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், சுகர் இருந்தால் சுகர் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறதுனால நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன், நமக்கு ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஸோ இது போதும். 2 ஸ்பூன் போட்டாலே லிமிட்டாக இருக்கும். ஒரு ஆஃப் லெமனு, ஒரு 3 செம்பருத்தி பூ, இது நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, கிளைமேட்டில் நல்லா சேரில் உட்காந்து குடிக்க வேண்டியது தான். நிஜமாகவே இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இதமாக இருந்துச்சு தொண்டையில் இறங்கும் போது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.